கணமொழி, கணம், வரையறை மற்றும் உதாரணங்கள். செட் லாங்குவேஜ். செட், டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம், செட் எனப்படும். ஒரு கணத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அதன் உறுப்புகள் எலிமெண்ட்ஸ் எனப்படும். உதாரணத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட தொகுப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்ட காய்கறிகளின் தொகுப்பு: கத்தரிக்காய், ப்ரோக்கோலி, காலிஃபிளவர், வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பாகற்காய், பீட்ரூட். ஆங்கில எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்துக்களின் தொகுப்பு: AEIOU. நாற்கரங்களின் தொகுப்பு: செவ்வகம், இணைகரம், சரிவகம், சாய் சதுரம், சதுரம். இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட தொகுப்புகள். கணங்களை பற்றிய சில முக்கிய குறிப்புகளும் உதாரணங்களும். குறிப்புகள், உதாரணங்கள். பொதுவாக கணத்தின் பெயரை A, B, C அப்படியே Z வரைக்கும் போகலாம் என ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிப்பர். ஸ்மால் ஆல்பபெட் யூஸ் பண்றது இல்ல. உதாரணங்கள்: A என்பது ஆங்கில எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்துக்களின் தொகுப்பு. P என்பது பகா எண்களின் தொகுப்பு. கணத்தின் உறுப்புகளை எப்போதும் செட் பிராக்கெட் என்ற கன அடைப்புக்குறிகளுக்குள் குறிப்பிட வேண்டும். இதனை வில் அடைப்புக்குறி என்று கூறுவர். A is a set of element AEIOU. P is a set of elements 2, 3, 5, 7, etc. கணத்தின் உறுப்புகளை ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்து காட்ட காற்புள்ளிகளை, அதாவது கமாஸ பயன்படுத்த வேண்டும். A is a set of element A, E, I, O, U. P is a set of element 2, 3, 5, 7, etc. ஸ்மால் x என்பது கணம் A இன் உறுப்பு என்பதை x belongs to A என எழுத வேண்டும். இதனை வாசிக்கும் போது x belongs to A என்று சொல்ல வேண்டும். A is a set of element AEIOU. இங்கே A belongs to A, E belongs to A, I belongs to A, O belongs to A, U belongs to A. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஒவ்வொரு உறுப்பும் அந்த கணத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் belongs to சிம்பலை யூஸ் பண்றோம். X என்பது கணம் A இன் உறுப்பு அல்ல என்பதை X not belongs to A என எழுத வேண்டும். இதனை X not belongs to A என்று சொல்ல வேண்டும். A is a set of elements AEIOU. இங்கே B இருக்கா? இல்ல. So B not belongs to A, C not belongs to A, D not belongs to A அப்படின்னு சொன்னா போதும். ஒரு கணத்தில் உள்ள உறுப்பை ஒரே ஒரு முறை மட்டும் பட்டியலிட்டால் போதுமானது. மீண்டும் மீண்டும் அது வந்தால் எத்தனை முறை வருகிறதோ அத்தனை முறை அதை சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. A இல் உள்ள உறுப்புகள் 1, 4, 1, 1, 2, 4, 2, 9, 4 எனில், இப்ப A is a set of elements. 1 3 times வந்திருக்கு, நோ ப்ராப்ளம், ஒரு தடவை தான் எழுதணும். 2 times வந்திருக்கு, ஒரு தடவை தான் எழுதணும். 4 3 times வந்திருக்கு, ஒரு தடவை தான் எழுதணும். 9 ஒரு தடவை தான் வந்திருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். சோ எத்தனை முறை ஒரே டேட்டா வருதுன்றது அங்க விஷயம் கிடையாது. அதை ஒரு முறை தான் செட்டுக்குள்ள எழுதணும். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது. இப்ப A is a set of elements AEIOU. இந்த தொகுப்பை உள்ள இருக்கிற உறுப்புகளின் இடத்தை மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது. அதுதான் அங்க எழுதி காட்டியிருக்கோம். கணத்தில் உள்ள உறுப்புகளின் இடம் அல்லது நிலை பொறுத்து அதன் மதிப்பு கூடவோ அல்லது குறையவோ செய்யாது.
இப்ப A is a set of element 3, 5, 7, 9, 11 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த தொகுப்பை நான் மாத்தி மாத்தி எழுதுறேன். அதாவது உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகளை இடம் மாத்தி எழுதுறேன். அதுதான் அங்க எழுதி காட்டியிருக்கோம். இதனால உள்ள இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளின் மதிப்பும் அல்லது கணத்தின் மதிப்பும் மாறவே மாறாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?